கனடாவில் அதிகமான பெற்றோர்கள் தங்கள் வளர்ந்த பிள்ளைகள் வீடு வாங்குவதற்காக உதவுகின்றனர். வீடு கடன்களுக்காக இணை அல்லது உடன் கையொப்பத்தை இடுவதன் மூலம் அவர்கள் இந்த உதவியை செய்கின்றனர். இதன் பொருள் கடனுக்கான பொறுப்பை பெற்றோர்கள் பகிர்ந்து கொள்கின்றனர் என்பதே ஆகும். இந்த நிலையில் கனடாவில் உடன் கையொப்பமிடப்பட்ட வீட்டு கடன்களின் எண்ணிக்கை பெருமளவில் அதிகரித்துள்ளது. 2004ஆம் ஆண்டில் 4% இருந்த இந்த எண்ணிக்கை 2025ஆம் ஆண்டில் 11% அதிகரித்துள்ளது. அத்துடன் டொரண்டோ மற்றும் வான்கூவர் போன்ற விலை உயர்ந்த நகரங்களில் இது மிகவும் பொதுவானதாக உள்ளது. வீடு வாங்க நினைக்கும் பல இளைஞர்களால் தாங்களாகவே கடன் பெற முடியாது. சுமார் 74% சந்தர்ப்பங்களில் அவர்கள் வீட்டு கடனுக்கு தகுதி பெற அவர்களின் பெற்றோரின் உதவி தேவையாக இருந்துள்ளது. பெற்றோருடன் கையொப்பமிடுவதன் மூலம் அவர்களால் வாங்க முடியாத வீடுகளையும் வாங்க முடிகிறது. பெற்றோரின் உதவியுடன் இளைஞர்கள் அதிக விலை கொண்ட வீடுகளை வாங்க முடியும். இது வாங்கும் திறனில் ஒரு பெரிய அதிகரிப்பை ஏற்படுத்தி இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இருப்பினும் இதில் அபாயங்களும் உள்ளன. ஏதேனும் தவறு நடந்தால் கடன் வாங்கிய பிள்ளையையும் பெற்றோரும் இணைந்து கடனை செலுத்த வேண்டும். இது முழு குடும்பத்திற்கும் நிதி சிக்கல்களை உருவாக்கக்கூடும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது.